கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ராஜா, வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, யாரெல்லாம் இந்த நாளிலே எக்ஸாமுக்காக அவர்கள் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுதே உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. ராஜா, இப்பொழுதே ஞானத்தின் ஆவியினால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ராஜா, இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை பயங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது. நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். ராஜா, இருதயத்தில் காணக்கூடிய பயமானது பிள்ளைகளை எக்ஸாம் எழுத முடியாதபடி அது தடை செய்கிறதாக இருக்கிறது. பயம் என்பது ராஜா, அது நீர் கொடுத்தது அல்ல. பயம் என்பது ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை அப்பா படிக்க விடாதபடிக்கு பயமுறுத்துவது மாத்திரமல்ல, சோர்வான மனப்பான்மையை கொடுத்து அவர்களுக்குள் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும். இப்பொழுதே உன்னதமானவருடைய கரம் இறங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் ஞானத்தின் ஆவியினால் அவர் ஊற்றுவாராம். சாலமன் ஞானத்தை கேட்ட பொழுது, அப்பா, உமக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, அவனுக்கு வெள்ளியையும் பொன்னையும் நீர் பொக்கிஷத்தையும் கொடுத்தீங்க ராஜா. எஸ்டடி, ஏனென்றால் ஞானத்தை ஒருவன் கேட்கிற பொழுது அப்பா உம்முடைய இருதயம் பூரிக்கிறது. எஸ்டடி, வேதம் சொல்லுகிறது, நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை முதலாவது சம்பாதித்துக்கொள். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு புது பலன், ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். நான் இந்த எக்ஸாமில் நான் எழுதுவேன், நான் அதிக மதிப்பெண்ணை எடுப்பேன், நான் இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், எல்லோருக்கும் முன்பதாக நான் சாட்சியாக நிற்பேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று நான் சொல்லுவேன் என்று விசுவாசத்தோடு ஒரு பொருத்தனைகளை அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்க நீர் உதவி செய்வீராக ராஜா. எஸ்டடி, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஹல்லேலூயா. சப்பா, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் எக்ஸாம் எழுத விடாதபடி என் சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், என்னுடைய படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியாதபடி என்னை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், நான் புஸ்தகத்தை எடுத்தாலே எனக்கு தூக்கத்தை வர பண்ணுகிற கனநித்திர ஆவி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த கனநித்திர ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து இப்பொழுது விலகி போகட்டும், சிந்தையிலிருந்து விலகட்டும், எண்ணங்களிலிருந்து விலகட்டும், இருதயத்திலிருந்து விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு வரட்டும். ராஜா, உம்முடைய அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஒரு புது எண்ணெயால் நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது அபிஷேகிப்பீராக ராஜா. ஆமா ராஜா, எசப்பா, அதிக மதிப்பெண்களை எடுக்கத்தக்கதாய் நீர் பராக்கிரமம் செய்வீராக. ஆக பக்தன் இப்படியாக சொன்னான், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். உங்களுக்குள் ஒரு பயம் வருகிறதா? நீங்க உடனே இந்த தேவனை நம்புவீர்களாம். அவரை நம்புகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து அவர் எழுத வைப்பார். சரியான நேரத்தில் சரியானதை அவர் நினைப்பூட்டுவார். நீங்கள் படித்த எல்லாவற்றையும் உங்கள் மனதிலே பதியும்படி செய்வார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த நேரத்திலும் என்னோடு ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி எசப்பா, இந்த நேரத்திலும் அப்பா யாரெல்லாம் அந்த ஞானமுள்ள ஆவியை, பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்கிறார்களோ, இந்த எக்ஸாமில் நான்
எல்லாவற்றிலும் நான் அதிக மதிப்பெண் எடுக்கணும். எல்லோரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக நீர் என்னை உயர்த்தணும். நிச்சயமாக இயேசுவே, உங்கள் நாமத்தை நான் எல்லோருக்கும் முன்பதாக சாட்சியாக சொல்லுவேன் என்று ஒரு பொருத்தனையோடு கூட இந்த ஜெபத்தை கேளுங்கள் பிரியமானவர்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அவர் மேல நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாகவே, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாகவே என் தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே. இப்பொழுதே சேர்ந்து என்னோடு ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் அப்பா. நான் இந்த பூமியிலே பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக நீர் என்னை பிறப்பித்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எல்லோரும் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டு ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. பிரியமான தம்பி தங்கச்சி, நீங்க இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் விசேஷித்த ஆவினால் உங்களை நிரப்புவார். ஜெபியுங்கள் என்னோடு சேர்ந்து. அப்பா பிதாவே, உன்னதமான உம்முடைய கரம் இப்பொழுது என் மேல் இறங்கட்டும். நான் படித்த எல்லாவற்றையும் எனக்கு நீர் ஞாபகப்படுத்தும் அப்பா. நான் அங்கே எழுத அமர்ந்திருக்கிற பொழுது என் உள்ளத்தில் காணக்கூடிய பயங்களை நீர் நீக்கி போடுவீராக. நான் உண்மை நம்புகிறேன் அப்பா. நான் பயம் மறுகிற பொழுதெல்லாம் நான் உண்மை நம்புவேன். என்னை அதிக மதிப்பெண் எடுக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத சிந்தனைகள் என்னை விட்டு விலகி போகட்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள், என் மேல் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். நான் ஒன்றை உறுதியாய் எடுக்கிறேன். என் இயேசுவுக்கு பிரியமான எந்த காரியத்தை நான் செய்வதில்லை என்று சொல்லி தேவையில்லாமல் என் நேரத்தை நான் செலவழிக்காமல் டிவியிலும் கம்ப்யூட்டரிலும் மொபைலிலும் இன்டர்நெட்டிலும் நான் அடிமையாக இல்லாதபடிக்கு அதை விட்டு விலகி, என் இயேசுவே, நீர் என்னை எவ்வளவு பெரியவனாக மாற்ற வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நான் படிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. படித்த காரியங்கள் என்னுடைய நினைவில், என்னுடைய எண்ணங்களில் அது பதிய உதவி செய்யுங்க. என் இதயம் என்கிற பலகையில் அது எழுதி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியை அளவில்லாமல் நீர் எங்கள் மேல் ஊற்றுவீராக. எக்ஸாம் எழுதுகிற எங்கள் கரங்களை நீர் பிடித்து எழுதுவீராக. ஆமா ராஜா எஸ்ஸப்பா, உலக காரியங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசுவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நீர் பலப்படுத்தும், என்னோடு பேசும். அன்றைக்கு சாமுவேலோடு கூட பேசினீர். அவன் ஞானமாயிருந்து முழு தேசத்தை, முழு இஸ்ரவேலையும் அவன் விசாரித்தான். சிறு வயதிலே அவனோடு கூட பேசி அப்பா நீர் தரிசனங்களை கொடுத்தீரே. இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் மேல் கிருபையாயிரும். உம்முடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும். சாலமனை நீர் சந்தித்தீர். அமராஜன் ஞானத்தின் ஆவினால் ஊற்றினீர். அப்பா, உம்மை சந்தித்த ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தினீர். அப்பா, பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன அப்பா, நான் திக்குவாய உடையவன் என்று சொன்ன மோசையை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்தீரே அப்பா. ஆமாராஜா எஸ்ஸப்பா, தன் குடும்பங்களை விட்டு ஓடோடி சென்ற யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்து, ஆமாராஜா எஸ்ஸப்பா, தன் மாமனார் அவனுக்கு விரோதமாக கிரியைகள் செய்தாலும் என் ஆண்டவரே நீர் ஞானமாய் அப்பா, ஹல்லேலூயா இயேசுவே, அந்த இடத்துல அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அப்பா நல்ல குட்டிகளை ஈனத்தக்கதாய் இயேசப்பா அவன் பட்டைகளை உரித்து அவன் தண்ணீரில் போட்ட பொழுது அவைகள் அதை உட்கொண்டு ஹல்லேலூயா வரியும் புள்ளியுமான குட்டிகளை ஈன்றது என்றும் விதத்தில் பார்க்கிறோம். அப்பா, ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தீர். அவனை பெருக பண்ணினீர். எஸ்டர்டே அவனுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் என் ஆண்டவர் நீர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தீர். எஸ்டர்டே பிசாசு எவ்வளவுதான் தந்திரங்களை அவன் கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும், என் இயேசு நீர் ஞானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்க சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அற்புதங்களை காணணும் அப்பா, அதிசயங்களை காணணும் சுவாமி. எஸ்டர்டே மகத்துவமுள்ள தெய்வம், நமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பயப்படாதிருங்கள். இதை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற பொழுது அவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு கரங்களை பிடிப்பார். நிச்சயமாகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள். ஐயோ, நான் எழுத முடியாது, நான் அதிகமாக படிக்கலை, என்னால் படிக்க முடியலை, நான் எங்கே ஃபெயில் ஆகி விடுவேனோ. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ஃபெயிலாக மாட்டீங்க. நீங்கள் ஃபெயிலாக மாட்டீங்க. நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக விசேஷித்த ஆவினால் நிரப்பப்படுவீர்கள் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே தான் தேவனிடத்தில் கேளுங்க. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னாரே. அவரால் எல்லாம் முடியும். அவர் உங்கள் சூழ்நிலையில மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரு நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற பிள்ளைகளே, அவர் உங்களை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாராம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்க்கிறீர்கள்? நான் முதல் மார்க் நான் எக்ஸாம் நன்றாக எழுதுவேன், அதிக மதிப்பெண்களை வாங்குவேன், என் பெற்றோர் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நான் பார்த்து கொள்ளுவேன், என்னை இயேசுவின் பிள்ளை என்று அடையாளம் சொல்லத்தக்கதாக அப்பா நான் நடந்து கொள்ளுவேன். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதே என் இயேசு அற்புதத்தை செய்வாராக. அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷித்த ஆவினால் நிரப்புவீராக ராஜா. ஞானம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே சிறந்து விளங்கட்டும். சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்கப்பா. ஆமா ராஜா எஸ்அப்பா, எக்ஸாம் எழுதுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே கரம் பிடித்து எழுதுவீராக. வெற்றியோடு பிள்ளைகள் அப்பா சாட்சி கொடுக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றி பெறணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான கரத்தில் இதை கேட்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஞானத்தின் ஆவியினாலே நீர் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறவர், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இருந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அதிக மதிப்பெண்களை பெற்று இந்த எக்ஸாமில் இருக்கிற பயங்களெல்லாம் நீக்கி ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் நீர் நிறுத்துவீராக என்று சொல்லி உன்னதமானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.